கிராமம் ஒன்றில் முத்து என்ற ஆள் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். முத்து மிகவும் குடிகாரன். தினமும் குடித்து வீடு வந்து அடித்து உதைத்து கோஷ்டி செய்வதையே வாழ்க்கையாக்கிக் கொண்டவன். முத்துவின் மனைவி காமாட்சி எளிமையான பெண். கூலி வேலை செய்து, வீட்டில் வேலை செய்து, பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை அழகு செய்ய நினைக்கும் தாய்மை நிறைந்தவர். முத்துவிற்கு 3 பிள்ளைகள். பெரிய பிள்ளை ராஜா. சிறுவயதிலேயே படிப்பில் மேதாவி. எதையும் விரைவில் புரிந்து கொள்ளும் திறமை கொண்டவன். வீட்டின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்தபோதும் ராஜா தனது கல்வியில் ஒருபோதும் பின்படுத்தப்படவில்லை. அந்த வீட்டில் தினமும் சண்டை, ரகளை, பசியோடு போவதே வழக்கம். முத்துவின் குடிகாரத்தனம் காரணமாக அவர்கள் பலமுறை வீட்டை மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் ராஜா எங்கு சென்றாலும் பள்ளியில் முதல் மாணவனாகவே இருக்கும். ஆசிரியர்களும் கிராமத்தாரும் அவனை பாராட்டிக் கொண்டே இருப்பார்கள். காமாட்சி அதிகாலை எழுந்து மற்ற வீட்டில் வேலை செய்துவிட்டு மதியத்துக்கு கூலி வேலைக்கு போவாள். மாலையில் வீடு திரும்பி குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கு உணவு வைத்துக் கொடுத்து படிக்கச் சொல்லி தூங்குவாள். இவரது ஒரே கனவு, என் பையன் பெரிய ஆளாகணும், அவன படிப்ப நானே முடிச்சாகணும். 2 தேர்வுகள் வந்தன. ராஜா தினமும் இரவு முழுக்க படிக்க ஆரம்பித்தான். அம்மாவும் மகனுடன் இரவு முழுவதும் உட்கார்ந்து பசி இருந்தாலும் மகனுக்கு சமாதானமாக பேசித் தருவாள். தேர்வு முடிவுகள் வெளியான போது ராஜா மாவட்டத்தில் முதல் மார்க் எடுத்தான். பள்ளியிலும் கிராமத்திலும் கொண்டாட்டம். அனைவரும், இந்த பையன் நல்ல மருத்துவராகப் போகிறான், அவனுக்கு உதவணும் என்று சொன்னார்கள். ஆனால் மருத்துவக் கல்விக்கான கட்டணம் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. காமாட்சி மிகவும் வருத்தப்பட்டாள். அவன் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இன்னும் அதிக வேலைகள் செய்யத் தொடங்கினாள். வீட்டுக்கு வேலைக்கு போன இடங்களில், என் பையன் டாக்டர் ஆகணும், எனக்கு அடிப்படையிலே ஒரு உதவி செய்யுங்கோ என்று அனைவரையும் கேட்டாள். கிராம மக்கள் சிலர் உதவி இருந்தாலும் அது போதவில்லை. அந்த நேரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் முன்வந்து ஒரு தொண்டு நிறுவனம் மூலம் உதவி செய்து ராஜாவை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தார். காமாட்சி மகனின் படிப்பு ஆரம்பித்த பிறகு இன்னும் அதிகமான உழைப்பை மேற்கொண்டாள். முத்துவின் குடிப்பழக்கம் இன்னும் தொடர்ந்தது. ஆனால் ராஜா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தினமும் அம்மாவிடம் பேசும்போதும், நான் ஒரு நாள் பெரிய மருத்துவராகப் போகிறேன், உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொள்வான். ஆண்டு கடந்தது. ராஜா மருத்துவக் கல்வியை வெற்றிகரமாக முடித்து மருத்துவராக முடித்தான். முதல் மாத சம்பளம் வாங்கி அம்மாவின் கையில் கொடுத்தான். அம்மா, இனி நீ வேலை செய்ய வேணாம், நீ உனக்கு பிடிச்சத பண்ணிக்கோ, என் சம்பளம் போதும் என்று அழுது கூறினான். காமாட்சி மகனின் வெற்றியை பார்த்து அவளது கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. கிராம மக்கள் அனைவரும் அந்த குடும்பத்தை பாராட்டினர். முத்துவும் மகனின் வெற்றியை பார்த்த பிறகு குடியை விட்டுவிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். இந்த கதை ஒரு தாயின் தியாகம் மற்றும் ஒருவனது கடின உழைப்பு எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை உணர்த்தும் உதாரணம்.